விஷால் அவர்களோட கல்யாணம், விஷால் சாய் தனுஷ்கா. இந்த ட்விஸ்ட் நிஜமாவே இதுதான் சார் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏன்னா இந்த வந்துருச்சு பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? சண்டை போடாதேன்னு சொன்னேன். நடக்கல்னா தான் நம்ம பொறாமப்படணும் அவங்கள பார்த்து. இவன் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்கிறான், இது கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதான். ஏன்னா இவன் மட்டும் நம்ம மட்டும் குடும்ப வாழ்க்கையில மாறிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. ஏன் அந்த கெட்டி மேலே பார்த்தீங்கன்னா கடை 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 கடைன்னு அடிப்பாங்க தெரியும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாலி கட்டும்போது மட்டும் கடை கடைன்னு அடிக்கிறாங்கன்னா மாட்டிட்டார் மாட்டினார் 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 அது மாதிரி மாட்டிட்டாருன்றது தான் அர்த்தம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. சார் இப்போ சாய் தனுஷ்காக்கு திடீர்னு எப்படி இங்க லிங்க் ஆச்சு? இன்னொன்று 15 வருஷமா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இல்லை நிறைய அவங்க சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆகலாமா அந்த நடிகை பொறுத்த வரைக்கும் பேசி தான் ஆகணும். விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலே அவங்க பெரிய ஸ்டாராக நம்ம சொல்ல முடியாது. சமூக வலைதளத்தில் நீங்கள் சொன்னாமல் மதகஜராஜா படம் வெளியான போது பல சர்ச்சைகள் அவர் மேலே வீசப்பட்டது. நானும் கூட சில கருத்துக்களை எடுத்து வச்சேன். ஆனால் கருத்து உண்மை தாங்க, ஆனால் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பேசுவேன்னு சொல்லி நான் சொன்னேன். இருக்கிற உண்மையை நான் பேசுவேன்னு சொன்னேன். 48 வயசாயிடுச்சு, அவங்களுக்கு 36 வயசாயிடுச்சு. இவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் சில பேர் பேசுகிறாங்கல்ல. சார் இப்போ ரீசெண்டாக டிடி அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க ஏஆர் ரகுமான் அவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பாயா இது நீ பெரிய பாய் அப்படின்னா நான் என்ன கசாப்பு கடை வச்சிருக்கேனா? பெரிய பாயோட பாட்டுக்கு யார் நோ சொல்லுவா? வேணா எனக்கு பிடிக்கல, என்ன கசாப்பு கடை வச்சுருக்கேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் கிட்ட இப்படி ஒரு ரிப்ளை. பாய்னா ஒன்று தான் இல்லையா? இல்ல அப்படி அடையாளம். அது ஏன் கசாப் விக்கிற பாய்னா, கசாப் கடை பாய்னா ரொம்ப இதுவா என்ன மட்டமா என்ன? அதுதான் சரி இப்ப எல்லாருமே கேக்குறாங்க. அங்கதானே போய் நிக்கிறோம் நல்லி எலும்புக்காக போயிட்டு. வலைதளத்துல பேசப்படுதுன்னா கசாப்பு கடை பாயா என்ன அப்படின்னா இல்ல எனக்கு அதுல என்னமோ பெரிய ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஏற மட்டும் நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை. விஷால் அவர்களோட கல்யாணம், விஷால் சாய் தனுஷ்கா. இந்த ட்விஸ்ட் நிஜமாவே இதுதான் சார் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏன்னா விஷால் அவர்கள் இந்த மதகஜராஜா அந்த படம் 13 வருஷம் கழிச்சு அந்த ஒரு ப்ரமோஷன் அந்த இதில் வரும்போது அவருக்கு எப்படி அவர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் ஐயோ விஷாலுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் சீக்கிரம் கெட் வெல் சூன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்லாம் கிரியேட் பண்ணாங்க சார். இப்போ திடீர்னு இப்போ கூட இந்த மிஸ் கூவாகம் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கூட மயக்கம் போட்டு விழுந்த போது கூட இன்னும் ஒரு ரெக்கவர் ஆலியா அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அதிரடியா படத்து ஒரு ப்ரமோஷனில் போய் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, அதுவும் அவரோட பர்த்டே அன்னைக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் சார் இருக்குது. இதை இல்லை பொதுவாக ஒரு கல்யாணம்ன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு நடக்கணும் தானே. நடக்கல்னா தான் நம்ம பொறாமப்படணும் அவங்கள பார்த்து. இவன் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கிறான், இது கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதான். ஏன்னா இவன் மட்டும் நம்ம மட்டும் குடும்ப வாழ்க்கையில் மாறிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம சம்சார வாழ்க்கையில். இவன் மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாகவே இருக்கிறானே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நமக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டால் மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சொல்லுவாங்க அந்த கெட்டி மேலே அடிக்கும்போது ஏன் அந்த கெட்டி மேலே பார்த்தீங்கன்னா கடை 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 கடைன்னு அடிப்பாங்க தெரியும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாலி கட்டும்போது மட்டும் கடை கடைன்னு அடிக்கிறாங்கன்னா மாட்டிட்டார் மாட்டினார் 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 அது மாதிரி மாட்டிட்டாருன்றது தான் அர்த்தம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. ஆனால் ஒரு மனுஷன் மன வாழ்க்கை கண்டிப்பாக அவசியம். சும்மா ஒரு ஜோக்குக்காக நம்ம சொல்கிறோம். மன வாழ்க்கை வேணும் அவருக்கு. அடுத்து அந்த மேரேஜ் சிஸ்டம் தான் பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி விஷாலுக்கு ப்ரொஃபஷனலாக சில விஷயங்கள் அவர் தெரிஞ்சிட்ருக்கலாம். மற்ற சில பொதுவான விஷயங்கள் அரசியல் பொதுவான விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கலாம். ஆனால் மன வாழ்க்கையில் ஈடுபடும் போது தான் பிள்ளைகள் குடும்பம் அந்த பொறுப்பு கடமைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிய வரும். நீங்கள் தனி மனுஷனாக ஒரு பேச்சுலராக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய பிடிமானம் சொசைட்டிலே இல்லாதது போல் உங்களுக்கு தெரியும். சமூகத்திலே உங்களுக்கு பெரிய பற்றுதல் கிடையாது. சார் இப்போ சாய் தனுஷ்காக்கு திடீர்னு எப்படி இங்கே லிங்க் ஆச்சு? இன்னொன்று 15 வருஷமா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இல்லை நிறைய அவங்க சினிமாவில் பெரிய சக்ஸஸ் ஆகலாமா அந்த நடிகை பொறுத்த வரைக்கும் பேசி தான் ஆகணும். விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலே அவங்க பெரிய ஸ்டாராக நம்ம சொல்ல முடியாது. ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் ஸ்டாராக தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சொற்பமான படங்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் நடிச்சிருக்கிறாங்க. பட் விஷாலுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பல நடிகைகளோட ஒரு இணைச்சி பேசப்பட்டது தான். அது சினிமாவில் வழக்கமாக நடக்கிறது. என்கேஜ்மெண்ட் அது நடந்திருக்கு. கல்யாணம் அவருக்கு
தடுத்து ஐ மீன் அந்த மாதிரியான கூட ட்ராப் ஆயிருக்கு நிறைய சொல்கிறாங்க. அதற்கு என்ன வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல 15 வருட காதல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது நமக்கு காது குத்துற வேலை. ஆனால் காதல் இருந்திருக்கலாம். ஏன் 15 நாளில் காதல் வரக்கூடாதா என்ன? ஆனால் அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் பார்த்து அது நடக்காமல் போயிடுச்சுன்னு ஒன்று. அதுக்கு பிறகு ஒரு நடிகை போய் பேசி அந்த நடிகைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து பல நடிகைகளோட இணைச்சி பேசுனாங்க. சில நடிகைகள் வழியே வந்தும் பேசுனாங்க. ஸோ தனிப்பட்ட கேரக்டர் வந்து விஷாலுடைய கேரக்டர் ரொம்ப பெரிய ஒரு குட் கேரக்டர் கிடையாதுன்ற மாதிரி சில வந்து பேசக்கூடிய நபர்கள் பேசுனாங்க. சமூக வலைதளத்தில் நீங்கள் சொன்ன மதகஜராஜா வந்து படம் வந்து வெளியான போது பல சர்ச்சைகள் வந்து அவர் மேலே வந்து வீசப்பட்டது. நானும் கூட சில கருத்துக்களை எடுத்து வச்சேன். ஆனால் கருத்து உண்மை தாங்க, ஆனால் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பேசுவேன்னு சொல்லி நான் சொன்னேன். இருக்கிற உண்மையை நான் பேசுவேன்னு சொன்னேன். ஸோ அதை தாண்டி அவர் பொது மேடைகளில் அவர் நடந்துக்கிற விஷயங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், தெளிவற்ற வார்த்தைகள், இதெல்லாம் விமர்சனம் ஆக்கப்பட்டது. இருக்கிறதுக்கான காரணம் கூட டிப்ரெஷன், இது ஒரு விஷயமா இப்போ நான் கேட்குறேன். இப்போ தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ், அதனால வந்து ஒரு மனிதருக்கு வந்து உடல்ல இருக்கிற நோய்கள் வந்து சிலது வெளியே தெரியும், சிலது வெளியே தெரியாமல் இருக்கும். என் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு யாருக்காவது நான் சொன்னாதான் தெரியும். கண்டிப்பா இல்லையா? ஒரு மேடையில் மயக்கடிச்சு விழுறதுனாலேயே வந்து நீங்கள் உடனே வந்து அவர் சில பேர் சொல்கிறாங்க அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பிபி ப்ராப்ளம். ஒருத்தர் சொன்னார் அவருக்கு பிபி ப்ராப்ளம்னால மயக்கடிச்சு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு. பொதுவாக நான் சொல்கிறேன்னா பிபி ப்ராப்ளம் இல்லைனாலும் கூட ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது, ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சுன்னா கூட வந்து விழக்கூடிய சூழல் ஆகிடும் சார். ஆனா நீங்க பிபி ப்ராப்ளம்னு சொல்றதை விட அவருக்கு கை நடுக்கம் வந்ததுதான். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். பொதுவாக வந்து இந்த மாதிரியான உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வேறு ஏதாவது நோய் சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களும் சரி, இல்லை உடல்லையே பலவீனம் இருந்தாலும் கூட இப்போது நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். இப்போ இந்த பெரிய கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்படும் போது விழுந்துடும். சிலர் சொல்கிறாங்க பிபி இருந்தால் விழுந்துடும் சொல்லிட்டு. வெர்டிகோன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம் சார். வெர்டிகோ இருந்துச்சுன்னா கேட்டால் லைட்டாக கொஞ்சம் மயக்கம் தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு என்ன கேட்டால் ஒரு இன்பேலன்சிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி கூட சிலது இருக்குது. அதுக்கு தான் சொல்லுவான்னு கேட்டால் அந்த வெர்டிகோன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து கேட்டால் நீங்கள் பெரிய டாக்டரானவனுங்க, நம்ம அனுபவிச்சு தான் சொல்கிறோம். ஏன்னா வெர்டிகோன்றதுன்னு கேட்டால் கொஞ்சம் சம்டைம் வந்து கொஞ்சம் இன்பேலன்சிங் ஆகிடும். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே அது சொல்லுவாங்க இயரில் தான் ப்ராப்ளம், காதில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காது சம்மந்தமாக நமக்கு நிறைய ஆய்வு நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம டாக்டர் கிடையாது, நம்ம டாக்டர்கிட்ட போயிருக்கிறோம். ஹியரிங் ப்ராப்ளம் என் டாக்டருக்காக வந்து ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கும்போது போயிருக்கிறேன். அந்த மாதிரி போகும்போது சொல்லுவாங்க இல்லையா, வந்து டாக்டர்கிட்ட போய் பல முறை போனோம்னா அவர் கொடுக்குற அட்வைஸ் வச்சு அது சம்மந்தமாக நம்ம நெட்டில் போய் தேடுதல் பண்ணும்போது வெர்டிகோன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அது வந்து இன்பேலன்சிங்காக கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரத்தில் தள்ளுற மாதிரி ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் தானாகவே சரியாயிடும் கூட சொல்லுவாங்க. அதுக்கு சில இயற்கையான வைத்தியங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு 2 பக்கமும் காதை பிடிச்சிட்டு தோப்புக்கரணம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. தோப்புக்கரணம் போடுறது எவ்வளோ நல்லதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. வாத்தியாருங்கள்லாம் நமக்கு தோப்புக்கரணம் போட சொன்னதே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம்னா எதிர்காலத்தில் வரக்கூடாது, பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு ட்ரீட்மெண்ட். அதில் சொல்லுவாங்க எதற்கு அவன் காதை நீ பிடி, அவன் உன் காதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் போடுறது கேட்டினா. நான் பொதுவாக இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், தோப்புக்கரணம் நீங்கள் வந்து சூரியன் முன்னாடி போட்டிங்கன்னா, காலையில் போட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லது. சாமி முன்னாடி தோப்புக்கரணம் நான் போட மாட்டேன். சாமி முன்னாடி நீங்கள் சாமி முன்னாடி போட்டிங்கன்னா உங்கள் நம்பிக்கைப்படி உயிருக்கு நல்லது. சூரியன் முன்னாடி போனால் உடல் நலத்துக்கு நல்லது. காலையில் போய் வந்து இளம் சூரியன் முன்னாடி வந்து போய் நின்று நீங்கள் தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா உடலுக்கு நல்லது. இல்லை இந்த ரெண்டும் நான் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேராக போடக்கூடிய இடம் கேட்டினா வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் போட்டிங்கன்னா விநாயகர்னாலும் கடவுள் தானே, கடவுள் முன்னாடி எந்த சாமி முன்னாடி போட்டாலும் உங்களுக்கு உயிருக்கு நல்லது. சூரியன் முன்னாடி காலையில் இளம் வெயிலில் வந்து தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது. இல்லை ரெண்டுமே வேணாம் அப்படி இல்லை உங்கள் குடும்பத்துக்கே நல்லதுன்னு சொன்னால் ஒருத்தர் முன்னாடி போய் போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கே நல்லது. அது வேறு யாரும் கிடையாது, உங்கள் மனைவி. பொண்டாட்டி முன்னாடி போய் தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கே நல்லது. என்னங்க டாக்டர் ஷேக்குவாரான் நீங்கள் தாராளமாக போட்டுங்க. தோப்புக்கரணம் போடுற இடத்துக்கு சிலர் இருக்குது. நீங்கள் தலைவர் முன்னாடி போட்டிங்கன்னா கட்சி தலைவர் உங்கள் பதவிக்கு நல்லது. இல்லை இருக்கிறது நான் சொல்கிறேன் மொத்தமாக. இல்லை நான் சொல்கிறேன், உங்கள் மனைவிக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. ஒரு 10 தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை பற்றி நினைக்க தேவையில்ல, அவங்க பார்த்துப்பாங்க. ஆஃபீஸில் போய் மேனேஜ்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு நல்லது. ஸோ அதனால தோப்புக்கரணத்தில் இவ்வளோ இருக்குன்னு சொல்ல வரேன் நான். நல்ல வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். யாருக்கு முன்னாடி போடுறீங்களோ மனைவிக்கு முன்னாடி போட்டுருங்க, குடும்பத்துக்கு நல்லது, பிரச்சனை இல்லாமல் போகும்.
இப்போ என்ன அப்படின்னா, இந்த இவரோட கல்யாண வாழ்க்கை இப்போ நல்லபடியா அமையணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நான் எந்த வகையிலையும் நான் வந்து விஷால தோப்புக்காரணம் போடணும்னு சொல்லலாமா, இழுத்து விட்டுறாதீங்க. பொதுவான மனைவிக்கு முன்னாடி தோப்புக்காரணம் போட்டால் அந்த குடும்பத்துக்கு நல்லது. நான் விஷாலுக்காக சொல்லலை. விஷால் ஒரு விஷயம் நான் சொல்ல முடியுங்க, 48 வயசாயிடுச்சு, அவங்களுக்கு 36 வயசாயிடுச்சு, இவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் சில பேர் பேசுகிறாங்கல்ல. முழுக்க முழுக்க ஒரு காதல் சார்ந்த விஷயம் பார்க்கும்போது, காதலிச்சு இப்போ கட்டாய திருமணம்னா நீங்கள் சொல்லலாம், ஐயோ அவருக்கு வந்து 48 வயசு ஆயிடுச்சுங்க, அந்த பொண்ணுக்கு 30 வயசு தான் ஆகுதுங்க, அவரை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோன்னா தவறு. அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அது நம்ம பல படங்களில் நம்ம பார்த்துருக்குறோமே. நீங்கள் அபூர்வ ராகங்கள் எடுத்துங்க, அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் நடித்த விடுதலை, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கேட்டால் வயது மூப்புள்ள வந்து இளம் வயது பெண் வந்து லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த தன்ஷிகாவுக்கும் என்னம்மா இப்போ இதெல்லாமே ரொம்ப காமனான ஒரு அதுதான் இல்லை, காமன் ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம வந்து கட்டாய திருமணங்களை நம்ம ஏற்க முடியாதுமா. பல திருமணங்கள் வந்து பாழாயிருக்கு அந்த மாதிரி. எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், நான் பொதுவில் சொல்கிறேன், ஒரு வயது மூப்புள்ளவரை ஒரு வயது குறைவான பெண்கள், அதாவது கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு அப்பா வயசு உள்ள ஒருத்தரை, இல்லை ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 30 வயசு வந்து ஒரு 25 வயசு உள்ள ஒரு பெண்ணை வந்து ஒரு 40 வயசு உள்ள ஆளுக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறதும் தவறு. அது பொதுவாக நான் சொல்கிறேன். இல்லை அவங்க விரும்பி பண்ணிக்கிறாங்க, ஒரு காதல் கல்யாணம் தான் விரும்பி பண்ணிக்கிறாங்கன்னா அது அவங்க விருப்பம். ஆனால் கட்டாயப்படுத்தி இல்லை வேறு மாப்பிள்ளையே கிடைக்கவே இல்லை, இவன் தான் கிடச்சிருக்கிறான்னு சொல்லி போய் கொடுக்கறதும் சரி. இல்லை அந்த சைடில் ஏதாவது குறைகள் இருக்குது, பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உடலில் சில குறை இருக்குது, அதுக்காக கொண்டு போயிட்டு ஒரு வயதான ஒரு கொண்டு போய் ஒரு நபருக்கு பண்ணி வைக்கிறதும் தப்பு. ஏன்னா இது நீண்ட காலம் பயணிக்கும் போது வயது வித்தியாசம் அப்படியே கடந்துகிட்டே தானே இருக்கும், சமன் ஆகிடாது இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் இறந்துருவார். இவங்களுக்கு 40 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவர் 65 வயசாகி இறந்துருவார். அப்போ இவங்க லோன்லி ஆகிடுவாங்கல்ல. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துணைக்கு தானே பண்ணுறது. மனைவி இப்போ கல்யாணம் பண்ணுறது எதுக்காக? வாழ்க்கை துணைக்கு தானே பண்ணுறது. ஒரு கட்டத்தில் இருக்குமா, நான் சொல்கிறேன், இதுதான் நான் சொன்னேன். அந்த காலத்தில் பண்ணாலும் எந்த காலத்தில் பண்ணாலும் தவறு தான். அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். 65 வயசு 70 வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவா, அந்த அம்மா 50 வயசில் இருப்பாங்க. அப்போ அது கடந்த காலம் தான், தவறுன்னு சொல்கிறேன். இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகபட்சம் ஒரு 5 வயசுக்குள்ளே பண்ணுறோன்றது கரெக்டு. ஆனால் காதல் கல்யாணங்களுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களே ஏற்றுக்கிறாங்க. எல்லாத்தையும் யோசிக்கணும்ல, அவங்க எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. நமக்கு பிற்காலத்தில் எப்படி சொல்கிறேன், நம்ம நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம். பட் இந்த விஷயத்தில் வந்து கேட்டால் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இவருக்கு 48, அவங்களுக்கு 35 ஏதோ சொல்கிறாங்க. அது அவங்க சரியாக டிக்ளேர் பண்ணல. விஷாலுடைய ஏஜ் டிக்ளரேஷன் ஆயிடுச்சு, அவங்களுக்கு டிக்ளேர் ஆகவே இல்லை இன்னும். ஓகே. ஸோ அதனால் முதல் காதல் கல்யாணம் சொன்ன போது அவங்க பேபின்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அங்கே யார் தன்ஷிகா வந்து பேபின்ட்டாங்க, யார் விஷால. அப்போ அங்கே முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்லி ஆசீர்வாதம் தான். ஸோ கல்யாணமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லபடியாக முடிஞ்சு நல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகளோட நல்லபடியாக வாழட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளோதானே தவிர இதில் எதுவுமே இல்லை. இது கட்டாய கல்யாணம் கிடையாது, காதல் கல்யாணம்னு அவங்களே 2 பேருமே சேர்ந்து ஒரு மேடையிலேயே டிக்ளேர் பண்ணும்போது இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான் இங்கே பண்ணணும். உண்மையாகவே சார், உண்மையாகவே அவங்க நல்லபடியாக வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சார் இப்போ இந்த டாப்பிக்கில் நான் இன்னொரு டாபிக் கேட்கணும் சார். இப்போது ரீசெண்டாக வந்து டிடி அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க ஏஆர் ரகுமான் அவர்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பாயா, அதாவது நீ பெரிய பாய் அப்படின்னா நான் என்ன கசாப்பு கடை வச்சுருக்கேனா, என்ன எதுக்கு நீ பாயின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் கிட்ட இருந்து இப்படி ஒரு ரிப்ளை. பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், பாயினா என்னன்னு தெரியுங்களா? சகோதரன் சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அப்படிதாம்மா. இல்ல அவங்க ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தவறா புரிஞ்சிட்டேன்னு தெரியல. இது வழக்கத்துல வர்ற ஒரு சொல்லாடலா தான் சார் பார்க்கப்படுது. உண்மையாவே இல்ல, அது என்னன்னா பாய்னா முஸ்லீம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறாங்க. பாய்னா முஸ்லீம்னா பாயின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார். நான் என்ன கசாப்பு கடை வச்சிட்டு இருக்கேனா, அப்புறம் நீ எதுக்கு என்ன? இல்லை, அதுதான் எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியும், அவர் ஹிந்து வந்து கன்வெர்ட் ஆகிட்டார், உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாலாம் சேகர் வந்து தெரியும் நினைக்கிறேன். இந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிட்டி வைஸாக கூட என்னால் சொல்ல முடியும், நம்ம சாதி பெருசாக சொல்கிறது கிடையாது அது வந்து. ஆனால் வந்து அவர் இந்து முதலியார் குடும்பம்னே சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து கன்வெர்ட் ஆகிறது அவருடைய உரிமை. அவர் கன்வெர்ட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே அவங்க தாயார் உட்பட எல்லாருமே கன்வெர்ட் ஆகிட்டாங்க. கன்வெர்ட் ஆன பிறகு பொதுவாக வந்து கேட்டால் வந்து ஜென்ரலாக சொல்லக்கிட்டேன்னா நானே பல முறை வந்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை பாயின்னு சொல்கிறது. ஒருத்தர் வந்து என் கூட என் ஃப்ரெண்டே நான் சொல்லுவேன்,
இங்க யார் சார் இல்ல அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என் ஃப்ரெண்டையே நான் வந்து ஃபோனில் பேசும்போது உரிமையாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எனக்கு கம்யூனிட்டி வச்சு என்னை அடையாளப்படுத்திக்க எனக்கு பிடிக்காது. ஆனால் என்னை கம்யூனிட்டி வச்சு பேசுவான் ஃபோனில் பேசும்போது கம்யூனிட்டி வச்சு பேசுவான். ஓகே. நான் வந்து என்ன செய்யணும் கேட்டேன்னா அவன் ரிலீஜன் வச்சு சொல்லுவேன். பொதுவானு கேட்டால் முஸ்லீம்னா பாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாயின்னு சொல்லும்போது சகோதரன் தான். மதம் சார்ந்து நம்ம அந்த பார்வை இல்லைனாலும் கூட நமக்கு மத வெறியும் கிடையாது, மதம் சார்ந்த பார்வையும் கிடையாது. ஆனால் வந்து என்ன கேட்டால் முஸ்லீம் சொன்னா என்ன பாய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நானும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நெருங்கிய நண்பன் தான். ஆனால் நான் பாயின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் வந்து கேட்டால் எனக்கு கேஸ்ட்டே எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் என் கேஸ்ட்டை வச்சு தான் அவன் சொல்லுவான். ஸோ எதுக்குன்னா அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இது என்னன்னா இது ஏன் ஏஆர் ரஹ்மான் வந்து பெருசாக அதை எடுத்து பேசினார்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பெண் சொன்னதுல டிடி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச உள்நோக்கம் எதுவும் வச்சு சொல்லக்கூடிய, அது எப்பவுமே உள்நோக்கத்தோட பேசக்கூடியது கிடையாது. கொஞ்சம் ஜாலியா ரொம்ப அது ஏன் இவர் ஏன் அதை வந்து இவர் அடையாளப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதுவும் கசாப் கடை பாயான்னு கேட்கறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். பாய்னா அது பருத்தி விற்கிற பாயா இருக்கட்டும், அது வந்து கறி விற்கிற பாயா இருக்கட்டும், பாய்னா ஒண்ணுதான் இல்லையா? இல்ல அப்படி அடையாளம். அது ஏன் கசாப் விக்கிற பாய்னா, கசாப் கடை பாய்னா ரொம்ப இதுவா என்ன மட்டமா என்ன? அதுதான் சரி இப்ப எல்லாருமே கேக்குறாங்க. அங்கதானே போய் நிக்கிறோம் நல்லி எலும்புக்காக போயிட்டு. வலைதளத்துல பேசப்படுதுன்னா கசாப்பு கடை பாயா என்ன அப்படின்னா இல்ல, எனக்கு அதுல என்னமோ பெரிய ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு ஏற மட்டும் நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவர் வந்து முதல் சொன்னதை கூட நான் ஏத்துக்கலாம் சரிங்களா, அது கூட. ஆனா கசாப்பு கடை பாயா நானு அப்படின்னு சொன்னா அப்ப பாய்னா நம்ம வந்து வெறும் கசாப் கடை பாய் மட்டும் தான் நம்ம பாயின்னு சொல்றோமா என்ன? நம்ம சந்திக்கிற இடத்துல போகிற இடத்துல முகமே தெரியலனா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாய் சொல்கிறோம். அதை அவங்க சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. அப்படி தப்பாக இருந்ததுன்னா எது வரைக்கும் நான் பல பேரை வந்து நான் பாயின்னு கூப்பிட்ருக்கேன். அறிமுகமானவங்களும் பாயின்னு கூப்பிட்ருக்கேன், அறிமுகம் இல்லாமல் பாயின்னு கூட நான் கூப்பிட்ருக்கேன். ஓகே. யாரும் இது வரைக்கும் முகம் சுழிச்சதில்ல, சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. அதை இல்லை அது இப்போ ஒரு தப்பான ஒரு வார்த்தையாக இருந்தால் அது வந்து வெளில சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னன்னா இது வரைக்கும் இப்போ நான் கேட்குறேம்மா, சங்கிகள் சொன்னா கூட கோவம் வருது. சங்கின்னு சொல்லிக்கிறான், ஆனா சங்கி அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு கோவம் வருது. கரெக்டா? உண்மைதான். சங்கின்னு சொன்னா அவனுக்கு கோவம் வருது. ஏன் என்ன சங்கின்னு சொல்றீங்கன்னு சங்கின்னு சொன்னாலே கோவம் வருது. பொதுவா இது வரைக்கும் நடைமுறையில ஒரு வார்த்தையில் வருன்னு கேட்டீங்கன்னா வந்து பாயின்னு வந்து சொல்றதை யாரும் எந்த பாயும் கேட்டீங்கன்னா ஏன் என்ன பாயின்னு சொன்னீங்கன்னு கேட்டதே கிடையாது வரைக்கும். கடந்து சிரிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. அது தப்பான வார்த்தையே எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அதிர்ச்சியா ஒரு வார்த்தை தான். ஆமா, அது வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து எப்படி அப்போ இன்னும் மனசளவில் அவர் இன்னும் பாயா மாறல போல இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஒரு இன்னும் மனசளவு வெறும் டாக்குமெண்ட்ல தான் பாயா மாறிட்டார் போல இருக்கு, இன்னும் ஒரு மனசளவில் மாறல போல இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டேன். ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்போதான் அவருடைய பூர்வீகத்தை பற்றி நம்ம நினைக்க கூட தோணுது. பொதுவாக யாராலும் அது பணக்காரனாக இருக்கட்டும், பாயா இருக்கட்டும், இல்லை ஏழை கறிக்கடை பாயா இருக்கட்டும், இல்லை பெரிய தொழிலதிபர் இருக்கட்டும், இந்த ஷேக் இந்த சவுதி அரேபியாவில் இருக்க ஷேக்காக இருக்கட்டும், பாயின்ற பார்வையில் நம்ம பேசும்போது பேச்சுவாக்கில் சொல்லுவோம். சார் யூஸ்வலாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையுமே இது வரைக்கும் பெருசாக சிக்கினது இல்லை சார். ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் அவர் எப்போ வந்து அந்த ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணாரோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரை சுற்றி சுற்றி பிணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சுக்கிற ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு நல்ல மனுஷன். அதாவது ஒரு கெட்ட எண்ணங்கள் உள்ள மனிதர் கிடையாது, அடுத்தவங்களை மதிக்கிற மனிதர் தான் ஏஆர் ரஹ்மான். சில நேரங்களில் நான் நினைக்கிறேன் அப்படி பேச தெரியாம ஏதாவது ஒரு விதத்துல பேசி இல்லை, அது உண்மைதானே. இப்போ நம்மளும் 40 வயசை கடந்து வந்திருக்கிறோம்ல, அந்த 40க்குள்ள இந்த 50 இருக்குல்ல, அது வந்து பொதுவாகவே நாய் குணம் சொல்லுவாங்க. நான் ஏஆர் ரஹ்மான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இந்த 40 வயசானாலே நாய் குணம்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வருஷம் நாய் குணம்னு சொல்லுவாங்க. நான் ஏஆர் ரஹ்மான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். நம்மளும் 40 வயசை கடந்து தானே வந்திருக்கிறோம். நம்மளும் அந்த 40 வயசுக்குள்ள இந்த 50 வயசுக்குள்ள கடக்கும்போது சில பக்குவங்கள் இல்லாமல் சில நேரங்களில் பேசி சிக்கலில் மாட்டியிருக்கிறோம். நிறைய நடந்திருக்கு. அதான் சார், அது தெரியாத ஒரு விஷயம் இல்லை, தெரியாம ஒரு கேஷ்லாம் அவங்க கலாய்க்கிற மாதிரி இவங்களும் கலாய்க்கணும்னு நினச்சி ஏதோ ஒரு இதை பேசியிருக்கலாமோ அப்படி இல்லை. ஒரு நான் பார்க்குறேன், சில பேரை நான் பார்க்குறேன், சில பேர் வந்து 70 வயசை கடந்தவங்கள சினிமாவில் சில பேரை பார்க்குறேன். என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிவகுமார் எடுத்துங்க, எஸ்எஸ்சி எடுத்துங்க. இவங்க பொதுவாகவே எல்லாரையுமே ஒருமையில் தான் பேசுகிறாங்க. கூட பணியாற்றக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அல்லது அறிமுகமே இல்லாத நபர்களாக இருக்கட்டும். சார் அவங்க வயதில் மூத்தவங்க இருக்கட்டும், நான் வயதில் மூப்பாக இருந்தால் கூட இப்போ நான் கேட்குறேன், ஏன் ராதாரவிக்கும் 70 வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேடையில் எப்படி பேசக்கூடிய நபர்னு உங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொருத்தரோட இல்லை அதுதான் நான் சொல்கிறேன்.
நீங்கள் ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட சொல்கிறீங்களே, பொதுவாக நான் சொல்கிறேன், சில நபர்கள் வந்து 70 வயசு கடந்தால் கூட அவங்களால வந்து கேட்டால் வந்து ஒருமையில் பேசுகிறாங்க. சில நபர்கள் 70 வயசு கடந்தாலும் அவங்க சினிமாவில் வில்லனாக நடிச்சிருக்கிறாங்க, மேடையில் முழங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மரியாதை வாங்க போங்கன்ற அந்த மரியாதை இருக்குது. ஆனால் சிவகுமாரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லவராக நடித்த ஒரு சினிமாவில் பல பேர் இருக்கு. ஆனால் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஒருமையில் நீ வா போ அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒருமையில் இருக்குது. அது மாதிரி இவங்களும் இருக்குது. நான் இன்னும் சொல்ல நடிகர்கள் கூட நான் சொல்கிறேன், ராதாரவி மட்டுமே கிடையாது. சொன்னால் கூட அவர் இவருக்கு வேண்டப்பட்டவர் அதனால் சொல்கிறாருங்க, அப்படிலாம் கிடையாது. பொதுவான பார்வையில் சொல்கிறேன், வில்லன்களுக்காக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் தியாகு எடுத்துங்க, வாகை சந்திரசேகர் எடுத்துங்க, இவங்கெல்லாம் நீங்கள் பேசனோட பேச மாட்டாங்க ஒருமையில். இயற்கையாகவே வாங்க போங்கன்னு மரியாதை பேசக்கூடிய அவங்களோட அந்த ஒரு இது. அதுதான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கும் 70 வயசு ஆயிடுச்சு, ஏதாவது கொஞ்சம் வயசுலாம் கிடையாது. தியாகுவாக இருக்கட்டும், வாகை சந்திரசேகராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அந்த பேச்சில் வந்து கேட்டினா அந்த பண்போடு பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒருமையில் பேசாமல் வந்து வாங்க போங்கன்னு மரியாதையோடு பேசுறது. ஸோ இந்த மாதிரி இருக்குது சில பேருக்கு. 70 வயசு கடை சொல்கிறேன். இந்த 40க்குள்ளே இந்த 50ன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 40க்குள்ள 50, இந்த 70 வயசுக்கு மேலே இந்த சிக்கல். அதுதான் சார், இந்த 40 மிடில் ஏஜா சார்? மிடில் ஏஜ்னு நம்ம சொல்ல முடியாதுமா. மிடில் ஏஜ்னா கரெக்டான மிடில் ஏஜ்னா நான் வந்து 60 வயசுக்குள்ள லைஃப் ஒருத்தருக்கு முடியுதுன்னா மிடில் ஏஜ்னா 30 தான். சரிங்களா? இது இல்லை சொல்கிறேன் நான், 30 வயசுல இப்போ பல பேருக்கு 30 வயசுல தான் அவனுக்கு வாழ்க்கையிலேயே ஒளியே கிடைக்குது இல்லையா? இப்போ 48 வயசுல தான் வந்து விஷாலுக்கு வெளிச்சமே கிடைக்குது வாழ்க்கையில. அதுதான் நான் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்ல கேட்டால் பொதுவாக அந்த 40க்குள்ள இந்த 50ன்றது வந்து கேட்டினா ஒரு சிக்கலான வருஷம்னு சொல்கிறேன். சரிங்களா? அந்த வகையில் நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறா கூட நாம் தப்பாக புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி ஒரு சிலர் நடந்திருக்கு. அவங்க நம்மளை வாழ்த்தி பேசுவோம், வஞ்ச புகழ்ச்சியில் நம்ம ஏதோ இவன் திட்டுறான்னு சொல்லி கூட நம்ம புரிஞ்சுப்போம், எரிஞ்சு விழுவோம். அதனால தான் 40 வயசு நாய் கூட என்ன எரிஞ்சு விழுறது 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள. இப்போ பாருங்க, இப்போ டிடி விஷயம் எடுத்துங்க, அந்த பொண்ணு ஏதோ பாவம் தெரியாமல் அது பாயின்னு சொல்லிடுச்சு, பிக் பாய் ஏதோ சொல்லிட்டு. அது ஒரு முதல்ல அவர் சொன்ன விளக்கம் கரெக்ட். ஏஆர் ரஹ்மான் பார்த்துருக்கேன், ரொம்ப சிம்பிள். அதாவது கேட்டால் தன்னை வந்து பெரிய ஜாமாவனா காட்டிக்கிற மனிதர் கிடையாது. வெளிப்படையா மனசுக்குள்ளே இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால் வந்து பிக் பிரதர் நம்ம சொல்லுவோம்ல, பெரிய அண்ணா, அந்த தோணி தான் அந்த மாதிரி சொன்னது. யாரு? டிடி சொன்னது. இவர் ஏன் அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாய்னா கசாப் கடை பாய் கிடையாதுன்னு சொல்லி ஐயோ சாமி அப்படி ஆயிடுச்சு. இல்ல ரொம்ப பரிதாபமா ஏஆர் ரஹ்மானா இப்படி அப்படின்னு கேட்கறப்ப எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. எது சொன்னாலுமே ஒரு கான்ட்ரோவர்சி. ஆமா, இல்ல அப்படி இல்ல, காண்ட்ரா இல்ல. அவருக்கு அந்த டைம்ல அவருக்கு என்னவோ இவரை கேலி பண்ணார் மாதிரி இவர் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் நான் வயசு டிஃபிகல்ட் நான் சொல்றேன். இந்த 40க்குள்ள அந்த 50ன்றது அந்த டிஃபிகல்ட் தான். ஓகே. ஸோ இவங்க என்னன்னு கேட்டால் இவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது, அந்த மனப்பக்குவம் இல்லாத இல்லை அது அந்த டைமில் புரிஞ்சுக்கிறது. இவங்க நம்மளை வந்து வாழ்த்தி பேசலை, இவங்க நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க, நம்மளை நக்கல் பண்ணுறாங்க, அப்படி புரிஞ்சுக்கினால்தான் அந்த வார்த்தை வருது. ஃபைன் சார். அது இப்போ நிஜமாவே எனக்கு தெரியும் இதை கடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். பாவம் வந்து அவரும் தெரியாமல் சொல்லிட்டாருன்னு. ஆனால் நான் சொல்கிறேம்மா, நான் கடந்து வந்த பாதையில் நான் சொல்கிறேன், என் நண்பர்களே ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், தூரத்து நண்பர்கள் இருக்கிறாங்க. இதுவரையிலும் யாரும் நான் பல பேர் நான் பாயின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னையே சில பேர் பாயின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. இந்த தாடியை வச்சு பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ கூட என்னையே பாயின்னு சொன்னேன் கேட்டதே கிடையாது. இந்த தாடினாலேயே என்ன பல பேர் வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒருபோதும் நான் கேட்டினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்பா என்ன பாயின்னு சொன்னேன், நான் இந்து அப்படின்னா நான் சொன்னதே கிடையாது. நம்ம சந்தோஷமாக கடந்து போகிறோம். பாய்னா நம்மளை மரியாதையாக சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுது, எனக்கு புரியுது. நம்ம கடந்து போயிடணும், அவ்வளோதான். அதனால் ஏஆர் ரஹ்மானுக்கு ஏதோ நான் சொல்கிறேன் அந்த ஏஜ் டிஃபிகல்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வயசு கோளாறு சொல்லுவாங்கல்ல, அது இருக்குது அவருக்கு. நன்றி சார். நன்றிம்மா.